அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசித்து இதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை தருவார். இந்த மாதம் மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த நாளில் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்னன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகள், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. நித்திய மகிழ்ச்சி என்று சொன்னால், ஒருவேளை மகிழ்ச்சி என்பது உலகத்தாரால் கொடுக்கிறது, நித்திய மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கலாம், அநேக முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை கேள்விப்பட்டு அப்படியே நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக உங்கள் தலையின் மேல் அந்த நித்திய மகிழ்ச்சியை நான் வைப்பேன். அதை நீங்கள் உணர்வீங்க. நித்திய மகிழ்ச்சி என்பது உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக மகிழ்ச்சி, ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி. அது யாருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவராலே மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்குள் வருவார்கள். ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை, அப்படின்ற விடுதலையின் உறுதியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பாடி துதித்து மகிழ்ச்சியாக, நித்திய மகிழ்ச்சியாக வருவீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலமாக இருந்ததோ, எதெல்லாம் கடந்த நாட்களில் தவித்து இருந்தீங்களோ, எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேலே வைத்து நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வது தான் ஆண்டவருடைய சித்தம். நீங்களும் நானும் அந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதிக்க வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க. ஆண்டவரை துதிக்கிற துதியின் நேரத்தை அதிகமாக்குங்க. உங்களுடைய ஆராதனை நேரத்தை அதிகமாக்குங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்குள்ள நீங்கள் நெருங்கி வரும்போது, ஆண்டவருக்குள்ள நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் ஜெபத்தில் உங்களை நீங்கள் அதிகமாக்கும் போது கர்த்தர் உங்கள் தலையின் மேலே அந்த நித்திய மகிழ்ச்சியை தருகிறார். நித்தியமான ஒரு சந்தோஷம், சமாதானம், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுவதை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் உணர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அவனுடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சியை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.